Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம மகாராஷ்டிரா ஃபேமஸ் மல்வானி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். அரை கிலோ சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்படியே இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் 1 கப் எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்னால் ட்ரை கோகோனட் பவுடர். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இதை கலர் மாற வரைக்கும் சும்மாவே வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ட்ரையாகவே வறுத்துக்கணும். நல்லா பூண்டு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பூண்டு கலர் மாறிடுச்சு. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா கோகோனட் ஆயிலே ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இந்த ஆயிலில் நான் பாதி கோகோனட் ஆயிலும் பாதி குக்கிங் ஆயிலும் கலந்துருக்கேன். இதை இப்போ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் கோகோனட் 1/2 கப் வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 முந்திரியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதக்கி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாய் சூடானோடனே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாகிடுச்சு. 3 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கலருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு மிளகாத்தூள்லாம் காந்தி போயிடும். இப்போ இந்த கறியை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சிக்கன் மேலே படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும் கறியெல்லாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வெந்துருச்சான்னு நம்ம ஒரு சிக்கனை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள்.
டெசிகேட்டட் கோகோனட் வதக்கினோம்ல அது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கினோம்ல தேங்காய் அதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டெசிகேட்டட் கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். உங்கள் குழம்பு பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சுவையான மல்வானி சிக்கன் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.